90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிபிஎம் தோழர் சண்முகம் தான் சொல்கிறாரு. மற்ற ஒரு சில அமைச்சர்கள்லாம் நினைக்கிறேன் 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம், இந்த 1 இயரை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் அவர் சொன்னார். ஸோ எப்போதுமே ஆளுங்கட்சிகள் ஆட்சியாளர்கள் மக்களுக்கு ஒரு க்ளோரி பிக்சரை தான் காட்டுவாங்க. இது அரசியலில் ரொம்ப ரொம்ப சகஜம். இல்லை, எதிர்கட்சிகளும் நீங்கள் ப்ராப்பரான எதிர்கட்சியாக இல்லைல்ல. இப்போ அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறாரு. அதை தாண்டி அவர் என்ன பண்ணார்? இன்னைக்கு வேங்க வயல் பிரச்சனை ஒரு பேர்னிங் இஷ்யூவாக இருக்கா இல்லையா? இருக்குது தானே? ஆமாம். அதே மாதிரி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ என்னாச்சு? அறிக்கை ஒரு தான் பாலிடிக்ஸா? இதே திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்படி பண்ணுவாங்க? மோடி இங்கேருந்து வந்துட முடிஞ்சுதா? ஏர்போர்ட்லேருந்து ஐஐடி போகிறதுக்கே அவர் ஹெலிகாப்டரில் போனார் இல்லையா? அப்படி தானே போக வேண்டியதாச்சு. கருப்பு கொடி காட்டினாங்க, கருப்பு பலூன் விட்டாங்க. அது அப்படி தானே எதிர்கட்சி செயல்படணும். அப்படி ஏதாவது ஒரு போராட்டம் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த அண்மை காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒரு கப்பல் வேறு அரெஸ்டட் இன் மெரினா பீச்சில் ஒரு சில 1 or 2 months முன்னாடி 2 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆமாம், அவர் நடு ராத்திரியில் போலீஸ்காரங்க கூட சண்டை போட்டாங்க. அந்த கப்பலை வீடியோ எடுத்து அவங்க பொது வெளியில் அனுப்புகிறாங்க. பிறகு அவங்களே மன்னிப்பு கேட்க வச்சு பொது வெளியில் அனுப்புகிறாங்க. இது அண்மை காலத்தில் ஒரு ட்ரெண்டாக இருக்குது, விச் இஸ் வெரி ராங். ரொம்ப தவறு அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். நான் எந்த கட்சியுமே சம்மந்தப்பட்டவன் கிடையாது. எங்கள் மாமா இப்போ ஏடிஎம்கேல போஸ்டிங்கில் இருக்காரு. இஸ்லாமியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த மசூதிக்கு வழிபடுவதற்கு காவல்துறை எங்களை அனுமதிக்க மாட்டாங்கிறாங்க, கிடா வெட்டுறதுக்கு எங்களை அனுமதிக்க மாட்டாங்கிறாங்க, கரண்ட்டு கொடுக்க மாட்டாங்கிறாங்க அப்படின்னு இவங்க சைட்லேருந்து அவங்க சட்ட ரீதியாக வழக்கு ஆடி அதை தன் பக்கம் அந்த தீர்ப்பாயிரத்தை வச்சுருக்காங்க. இங்கே இப்போ எலெக்ஷன் நெருங்க ஏதாவது இந்து முஸ்லீம் பிரச்சனை இங்கே ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அதோடைய ஒரு 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 அந்த ஆங்கிளில் தான் இந்த பிரச்சனையை நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நான். திருப்பரங்குன்றம் விஷயம் எல்லோ பேஜ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும்ப்பா. சார், இப்போது நம்ம தமிழ்நாடு சிஎம் இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதில் நம்ம தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது, எதிர்கட்சிகள் தான் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிறத ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி நீங்கள் உங்களோட பார்வைங்க சார்? இப்போ இந்த இதை இன்னைக்கு ஒரு தேர்தல் கருத்து கணிப்பு, ஈரோடு தேர்தல் கருத்து கணிப்பு பண்ணுது. அதில் தமிழக அளவில் உள்ள பிரச்சனைகள் அப்படின்னு பேசும்போது அரசு துறையில் லஞ்சம் 32.4%, அதே மாதிரி சட்ட ஒழுங்கு சீர்கேடு 23.7% மக்கள் இது மக்களுடைய கருத்து. 99% வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிஎம் தோழர் சண்முகம் தான் சொல்கிறாரு. மற்ற ஒரு சில அமைச்சர்கள்லாம் நினைக்கிறேன் 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம், இந்த 1 இயரை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் அவர் சொன்னார். ஸோ எப்போதுமே ஆளுங்கட்சிகள் ஆட்சியாளர்கள் மக்களுக்கு ஒரு க்ளோரி பிக்சரை தான் காட்டுவாங்க. இது அரசியலில் ரொம்ப ரொம்ப சகஜம். யாருக்கு தெரியும் அப்படின்னா, பாதிக்கப்பட்டு அந்த வேதனையை அனுபவிச்சுட்டு நிற்கிறாங்கல்ல மக்கள், அவங்களுக்கு தான் உண்மை நிலை தெரியும். லஞ்சம் கொடுத்து ஒரு லேண்ட் அப்ரூவல்லேருந்து எல்லாத்துலேயும் இதான் லஞ்சம், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை அன்றாட ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தானே தெரியும். ஸோ அவங்க எப்போதும் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ ஆளுங்கட்சி எப்போவுமே அவங்கள பற்றி புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க, எதிர்கட்சிகள் குறை சொல்கிறத காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. இல்லை, எதிர்கட்சிகளும் இங்கே ப்ராப்பரான எதிர்கட்சியாக இல்லைல்ல. இப்போ அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறாரு. அதை தாண்டி அவர் என்ன பண்ணார்? இன்னைக்கு வேங்க வயல் பிரச்சனை ஒரு பேர்னிங் இஷ்யூவாக இருக்கா இல்லையா? இருக்குது தானே? ஆமாம். அதே மாதிரி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ என்னாச்சு? அதுவும் இப்போ பெரிய விஷயம் இல்லை. எங்கே பெரிய விஷயமா? இப்போ எதிர்கட்சிகள் என்ன பண்ணாங்க? அண்ணாமலை சாட்டையில் அடிச்சுட்டா போதுமா?
மொத்த மீடியா அட்டென்ஷன் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாள் சாட்டையில் வச்சுட்டு உட்காந்துட்டாரு. பியாண்ட் தட் என்ன பண்ண, ஒரு நாள் மதுரையில் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. எப்போதுமே முடிவுகள் வந்து மேல் உள்ளவர்கள் எடுத்தாலும் அதற்கு அழுத்தம் கீழேந்து போகணும். அப்போதான் அரசு வந்து தன்னுடைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்யும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து விவசாயிகள் போராட்டம். டெல்லியில் விவசாயிகள் போராடுற விவசாயிகள்லாம் யார்? அவங்களாம் வந்து எம்பி கிடையாது, கேபினெட் மினிஸ்டர் கிடையாது, இல்லைன்னா எம்எல்ஏ கிடையாது. சாதாரண விவசாயிகள். அவங்க ஒரு தொடர் போராட்டத்தை நடத்துகிறாங்க. அந்த தொடர் போராட்டத்தின் விளைவாக அரசு தனது கொள்கையை மாற்றிக்குது. அப்படித்தானே? ஆமாம். அப்போ கீழே இருந்து தான் அந்த ப்ரெஷர் போகணும். அந்த கீழே இருந்து ப்ரெஷர் போகிறதுக்கு சாட்டையில் அடிச்சுக்கிட்டு செருப்பு போடாமல் நடக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. மக்களோட என்ன அந்த அழுத்தத்தை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக இப்போ இமேஜின் பண்ணுங்க, ஒரு தொடர்ச்சியாக ஒவ்வொரு தாலுக்கா அளவிலையும் இல்லைன்னா ஒவ்வொரு எந்த அட்லீஸ்ட் நகர அலுவலகம், ஒவ்வொரு மாநகராட்சியில் கூட தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் இந்த பிரச்சனைகள்லாம் குறித்து போராட்டம் நடத்துனாங்கன்னா அரசுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தத்தின் விளைவாக விசாரணை துரிதப்படுத்தப்படும். இது மாதிரிலாம் யாருமே பண்ணலையே. எல்லாரும் வந்து கிடைச்சா போதும்னு அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. எந்த அரசியல் எந்த எதிர்கட்சியும் ஆக்டிவாக ஆப்போசிஷன் பாலிடிக்ஸ் பண்ணல. அதனால ஆளும் கட்சி சொல்றது அப்படியே உண்மைன்னு போயிட்டு இருக்கு. இல்லை, எதிர்கட்சிகள்லாம் அரசாங்கத்தை எதிர்த்து கண்டன அறிக்கைகள் விட்டுட்டு தான் இருக்காங்க. அறிக்கை போதுமாங்க? இல்லை, அவங்களால முடிஞ்ச போராட்டங்கள். ஏன் அவங்களால முடிஞ்ச போராட்டம்னா புரியல எனக்கு. அறிக்கை விடுறதுதான் பாலிடிக்ஸா? இதே திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது எப்படி பண்ணுவாங்க? மோடி இங்கேருந்து வந்துட முடிஞ்சுதா? ஏர்போர்ட்லேருந்து ஐஐடி போகிறதுக்கே அவர் வந்து ஹெலிகாப்டரில் போனார் இல்லையா? அப்படிதானே போக வேண்டியதாச்சு. கருப்பு கொடி காட்டினாங்க, கருப்பு பலூன் விட்டாங்க. அது அப்படிதானே எதிர்கட்சி செயல் பண்ணும். அப்படி ஏதாவது ஒரு போராட்டம் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த அண்மை காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஸோ தேர் ஆல்சோ சைலண்ட். ஸோ த கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் இன் ஃபார் கிராண்டட். இப்படி போயிடுறாங்க. அப்போ ஆளும் கட்சியோ பண்ற தவறுகளை எதிர்கட்சிகள் சரியா முன்னெடுத்து அதுக்கான போராட்டங்களை பண்றதே இல்லையே. அது வேற ஏதோ தெலுங்கானா ஆந்திராவில் நடக்கும் போது தமிழ்நாடு கரெக்டா இருக்குன்னு நினைச்சிட்டு ஆப்போசிஷன்ஸ் இருக்காங்க. அப்புறம் சார், இப்போ இந்த ஈசிஆர் ரோட்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஈசிஆர் ரோட்ல வந்து பெண்களை வந்து திமுக கொடி கட்டின கார்ல சில பேர் வந்து வழிமறிச்சு அவங்களுக்கு அந்த சம்பவம் பெரிய அளவில் பேசப்பட்டது. அதில் சம்மந்தப்பட்டவங்க யாருமே திமுக காரங்க இல்லை, எல்லாருமே அதிமுக காரங்க தான் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி ஒரு அறிக்கை நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதுக்கு திமுக கொடி கட்டிட்டு போனாங்களா? வேணும்னே திமுக கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னா அப்படி சொல்லியிருக்காரு ஆர்எஸ் பாரதி? இல்லை, அவர் அதிமுக காரங்க பண்ணுறாங்க, திமுகவுக்கு வேணும்னே கெட்ட பேர் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக அதிமுக காரங்க செய்த செயல் இது அப்படிங்கிறது அவரோட குற்றச்சாட்டு. இல்லைங்க, இப்போ வந்து நம்ம அகெயின் இதுக்கு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்ததுல, அப்போ வந்து இவங்க யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு இவர் தான் அந்த சார்னு யாரை அவங்க காட்டினாங்க? அண்ணா நகர் அந்த சிறுமி பாலியல் வழக்கில் ஒரு அதிமுக காரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ். இவர் தான் அப்படின்ட்டு. இப்போ இங்கே வந்து பிரச்சனை முக்கியம் இல்லை. ஓ ஆட்சியில் பொள்ளாச்சி நடந்தது, ஏன் ஆட்சியில் அண்ணா யூனிவர்சிட்டி நடக்குது அப்படின்ட்டு மாறி மாறி பிளேம் பண்ணிக்கிறாங்களே ஒழிஞ்சு ரெண்டு டென்யூர்லையும் அதிமுக பீரியட்லையும் இந்த பீரியட்லையும் அந்த பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் இருக்காங்களே அவங்களுக்காக நிற்க மாட்டாங்கிறாங்களே. அதான பிரச்சனைங்க. அப்போ இங்கே வந்து பிளேம் கேம் வந்து முக்கியமானது இல்லைல்ல. ஸோ யார் பாதிக்கப்பட்டாங்க, அந்த விக்டிம்ஸ்க்கு இவங்க உன் ஆட்சியில் இது நடந்தது, என் ஆட்சியில் இது நடந்தது, உன் ஆட்சி நீ மட்டும் யோக்கியமா நான் மட்டும் யோக்கியமா, இப்படி வந்து போட்டி போடுறது வந்து இட்ஸ் நாட் அ கரெக்ட் ஆட்டிடியூட் இல்லையா? இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்ல நடந்த ஒரு பெண் ட்ரெயினில் தள்ளி கொலை செய்யப்பட்டது கூட இப்போ அந்த பெண்ணுக்கு அந்த கொலை பண்ணவருக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்களே. இந்த மாதிரி ஒரு சில இதில் மரண தண்டனை யார் வாங்கி கொடுப்பா? கடையில் போய் வாங்கி கொடுக்குதா? நீதிமன்றம் வழக்கு நடத்தி நீதிமன்றத்தில் கொடுக்குறது. இது அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? அதற்கு எதுக்கு சம்மந்தமே இல்லைல்ல. இல்லை, இதையும் ஆர்எஸ் பாரதி சொல்றாரு. எங்களோட அவராக வாங்கி கொடுத்தாரு நீதிமன்ற தூக்கு தானே. அது ட்ரையலில் போயிட்டு அது நடக்குது. அப்போ வேங்க வயலில் என்னாச்சு? வேங்க வயல்லையும் ஒரு நீதி பெற்று தரணும்ல, தருவார் என்று நம்புவோம். இப்போ அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கிறவங்க சரியா முன்வைக்கல அப்படிங்கிறது சொல்றீங்க. குற்றச்சாட்டு அப்படி இல்லைங்க. இங்க வந்து எதிர்கட்சிகள்
அவங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியலோட வேலை செய்யலை அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் அவங்க வேலை செய்யணும்ல, அவங்க வேலை செய்கிறது இல்லை அப்படின்றதான். அதே மாதிரி இப்போ அந்த சம்மந்தப்பட்ட நபரே வந்து அந்த சந்துருங்கிறவரே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அது நாங்கள் ஏடிஎம்கே இருக்கிறாங்க எங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே, அது உண்மைதான். நாங்கள் டிஎம்கே கொடி கட்டின காரை கொடி கட்டிட்டு சில இதுக்காக நாங்கள் போனோம் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. எங்கே வெளியிட்டிருக்காரு? கைதுக்கு முன்னாடி வெளியிட்டிருக்காரா? ஆமாம். ஓகே, இது எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே அவராகவே பேசின வீடியோவா இல்லை ஏதாவது மிரட்டி அவங்கள பேச வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தெரியலைங்க. அண்மை காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தவறு பண்ணுறதா காவல்துறையோ இல்லை அதிகார வர்க்கமோ நினச்சதுன்னா அவன் மன்னிப்பு கேட்டு வீடியோ போடு அப்படின்றது இப்போ அந்த ட்ரெண்ட் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கப்புள் வேர் அரெஸ்டட் இன் மெரினா பீச்சில். இப்போ ஒரு சில 1 or 2 months முன்னாடி 2 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆமாம், ஒரு நடு ராத்திரியில் போலீஸ்காரங்க கூட சண்டை போட்டாங்க. அந்த கப்பலை வீடியோ எடுத்து அவங்க பொது வழியில் அனுப்புனாங்க. பிறகு அவங்களே மன்னிப்பு கேட்க வச்சு பொது வழியில் அனுப்புறாங்க. இது அண்மை காலத்தில் ஒரு ட்ரெண்டாக இருக்குது, விச் இஸ் வெரி ராங். ரொம்ப தவறு அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். இருக்கு, அவரே ஒத்துக்கிறாரு. இது நாங்கள் காரை உரசினதுனால தான் நாங்கள் போய் அந்த வாகனத்தை மடக்கணும். இதில் அவங்க பண்ணதை எல்லாத்தையும் அவங்களே சொல்றாங்க. மோட்டார் வாகன சட்டம்லாம் இருக்குல்ல. ஆமாம், அப்போல்லாம் அதெல்லாம் எதுக்கு இருக்குது? நீ ஆக்சிடென்ட் பண்ணாலோ இது பண்ணாலும் தே ஹேவ் டு ஃபைல் போலீஸ் கம்ப்ளைண்ட்டை வச்சுட்டு அதை வழக்கு தானே நடத்தணும். அப்போ அந்த சட்டங்கள்லாம் எதுக்கு இருக்குது? மன்னிப்பு கேட்டு விட்டு வைக்கிறது, இனிமேல் பண்ண மாட்டான்னு சொல்ல வைக்கிறது, தூப்புக்கரணம் போட வைக்கிறது, இது எப்படி சரி? இப்போ சட்டத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது? ஸோ அதுதான் ரொம்ப தவறு. அது மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் திமுகவுக்கு எதிர்க்கட்சிகள் அவங்க பண்ணுற தவறுகள் சுட்டி காட்டலை, சரியான போராட்டங்களை முன்னெடுக்கலைன்னு சொல்கிறீங்க. சுப்பிரமணிய சாமி கூட நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த திருப்பரங்குன்ற மலையில் ஒரு மசூதி கட்டுறதுக்கு தமிழக அரசு திட்டம் போடுது அப்படின்னு. ஆல்ரெடி மசூதி இருக்குங்க, மோர் தென் 100 years அங்கே மசூதி இருக்கு. அதை பார்த்து அங்கே மசூதி இருக்கு. அந்த மசூதி அதை இஸ்லாமியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த மசூதிக்கு வழிபடுவதற்கு காவல்துறை எங்களை அனுமதிக்க மாட்டாங்கிறாங்க, கிடா வெட்டுறதுக்கு எங்களை அனுமதிக்க மாட்டாங்கிறாங்க, கரண்ட் கொடுக்க மாட்டாங்கிறாங்க அப்படின்னு இவங்க சைட்லேருந்து அவங்க சட்ட ரீதியாக வழக்கு ஆடி அதை தன் பக்கம் அந்த தீர்ப்பாயத்தை வச்சுருக்காங்க. இங்கே இப்போ எலெக்ஷன் நெருங்க ஏதாவது இந்து முஸ்லீம் பிரச்சனை இங்கே ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அதோடைய ஒரு 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 அந்த ஆங்கிளில் தான் இந்த பிரச்சனையை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான். திருப்பரங்குன்றம் ஈஸ்வர் அப்புறம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திலேருந்து நேற்று ஒரு போராட்டம் நடத்தினாங்க. இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்குகள் சம்மந்தப்பட்ட இதுக்காக பத்திரிகையாளர்களோட செல்ஃபோனெல்லாம் பிடுங்குறாங்க. அவங்களோ மேலே வழக்கு பதிவு செய்து அவங்கள விசாரணை கூப்பிட்றான்னு சொல்கிறாங்க. இதை கண்டித்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, ஒருத்தர் விசாரிக்கணும்னா ப்ராப்பராக 41A நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் கொடுத்து அவங்கள போய் சம்மன் அனுப்பி அந்த சம்மனுக்கு போய் அவங்க விளக்கம் கொடுக்கணும். இதுதான் சட்ட நடைமுறை. அதை இவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பி கூப்பிட்ருக்காங்க அப்படின்றது தான் அங்கே உள்ள சிக்கல். அது அப்படி பண்ணக்கூடாது. ப்ராப்பராக உங்கள் மேலே சந்தேகம் இருந்ததுன்னா 41 நோட்டீஸ் கொடுத்து அப்பேறாங்க. என்ன 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 அவங்க என்ன கேட்குறாங்களோ அதற்கு பத்திரிகையாளர்கள் பதில் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்படி அந்த நடைமுறையை அவங்க பின்பற்றலை. அதனால தான் இந்த போராட்டம். சம்மந்தப்பட்ட நபர்கள் அதில் இப்போ அந்த சில குறிப்பிட்ட பத்திரிகையாளர்களை மட்டும் கூப்பிட்றாங்க. அதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, காவல்துறை யாரை வேணால் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு அவங்க மேலே சந்தேகம் ஏற்பட்டிருக்கும், அந்த அடிப்படையில் கூப்பிட்டுருப்பாங்க. இல்லை, அவங்க பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் இவங்களை டார்கெட் பண்ணுறதுக்காகவே கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி. யாரை? அந்த பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர் இல்லைப்பா, அந்த யாரை யாரை கூப்பிட்றாங்களோ இவங்களெல்லாம் வேணும்னு கூப்பிட்றாங்க. அப்படியே கூப்பிடுவதற்காக இது அவங்கள கைதெல்லாம் பண்ணல, கைது பண்ணல. இது விசாரணை, அந்த விசாரணை சரியாக நடத்தப்பட்டிருக்கா அப்படின்றது சரியாக நடத்தப்படல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டீஸ் அனுப்பி அந்த நோட்டீஸ் அடிப்படையில் தான் உங்களை கூப்பிடணும். அது அங்கே நடத்தப்படலை அப்படின்றது தான் விஷயம். நிகழ்ச்சிகள் கலந்துக்கிட்டு கருத்துக்களை பயந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.